72 மற்றும் 73வது சாப்டர் இந்திரநீலம். கொஞ்ச நாள் ஆச்சு இந்த சாப்டர்ஸ் படித்து, அதனால் எந்த அளவுக்கு நுவான்ஸ்டான சில விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரில. சில சமயங்களில் குறித்து வைத்திருக்கின்ற சில லைன்ஸ்லாம் படிக்கும் பொழுதே லைட்டாக ஒரு ரெஃப்ரெஷ் தேவைப்படுது. ஸோ சாப்டருக்குள்ளே போயிட்டு லைட்டாக அப்படியே ஒரு ஸ்கேன் பண்ணிட்டு தான் இந்த பக்கம் வர வேண்டியிருக்கு. 73வது சாப்டர் ஐ திங்க் இட் வாஸ் நாட் லைக் வெரி இன்சிடென்ட்ஸ் நிறைந்ததோ ரொம்ப ஆழமான சாப்டரோ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஈவந்தோ நக்னஜித்தி கோசல அரசியோட அவளை எப்படி திரும்ப போய் இளையாதவர் போய் கைப்பற்றினார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அமைது. அக்ரூர் சொல்கிறார், இந்த அக்ரூருக்கு ஒரு பாட்டு கொடுத்தாகணும் இல்லையா, அக்ரூர் சொல்கிறாரு திருஷ்யத்திமன்ற கதை. 72வது சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு வாட் ஐ ரிமெம்பர் இஸ் அகெயின் we may forget what we read, even some of the details we will forget. Like it's very funny. Like certain things which make us excited we will forget like over the days ங்கிறது. பட் ஆனால் அது கொடுக்குற அந்த ஃபீல் மறக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. யூஸ்வலாக இது ரொம்ப நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். யூ வில் ஃபர்கெட் வாட் சம்மன் ஹேஸ் டன், வாட் சம்மன் ஹேஸ் செட், பட் யூ won't forget how they made you feel அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சாப்டர் படிக்கும்போது கிடைத்த அந்த உணர்வு ஒரு தடவை அப்படி பார்த்தாலே கிடச்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ 72வது சாப்டரில் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான ஒரு உணர்வு கிடச்சிது. ஏன்னா எல்லாரும் இளையாதவனை தவிர்த்து எல்லாரும் ஆசைப்படக்கூடிய, விழையக்கூடிய, முக்கியமாக பெண்கள்னு சொல்ல முடியாது, அக்ரூர் அவங்களாம் அவ்வளோ ஆசைப்பட்டாங்கள்ல. ஸோ அவ்வளோ பெரிய ஆட்களும் இளையாதவன் கூடவே இருந்து விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களே அவ்வளோ ஆசைப்பட்ட அந்த சீமந்தகமணி எப்படி ஒரு சிறு கல்லாக தெரியுது. திருஷ்யத்திமனுக்கும் சரி, சாத்தியகிக்கும் சரி. அது ஏன் சாத்தியகிக்கும் அப்படிங்கிற ஒரு வியப்பு குரலோடு சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு அழகான ரீசன் வருது. How stories are built up, how each and every story is framed and then like ingested in our mind from childhood about a particular thing. எதுக்கு வேணால் பொறுத்திக்கலாம் நினைக்கிறேன். இந்த சேமந்தகமணி எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு சிம்பிளாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இட்ஸ் லைக் அ மெட்டஃபோர் ஃபார் எவ்ரி திங். ஒரு பேட்ரியாட்டிசம் பற்றி சொல்லப்படக்கூடிய சில கதைகள், அதை வச்சு உள்ள செலுத்தப்படுற சில உணர்வுகளாகட்டும், சின்ன வயசுலேருந்தே சாதியை பற்றி சொல்லப்படுற விஷயங்களாகட்டும், இல்லை ஒரு பேஷன், ஒரு துறையை பற்றி ரொம்ப புகுத்தி லைக் அதை பற்றி நிறைய கதைகள் பின்னி அதை ரொம்ப உயர்த்தி ஹைப் ஏற்றி சொல்லப்படுறதாகட்டும், எல்லாமே செவி வழியாக, மனிதர்களின் சொற்கள் வழியாக சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை ஊட்டி வளர்க்கும் பொழுது அதை பற்றின நம்மளுடைய பிம்பம் இருக்குல்ல, அது அப்படி உயர்ந்த பிம்பமாக இருக்கும். அந்த பிம்பத்தை விட்டு கீழே இறங்கவே முடியாது, ரைட்? ஸோ அப்படி ஸ்டோரிஸ்னாலேயே ஒரு லைக் ஒட்டுமொத்த மானுட குலத்தோடைய சைக்காலஜியை மாற்ற முடியாது இருக்குல்ல. தட்ஸ் த பவர் ஆஃப் ஸ்டோரிஸ், டெல்லிங் ஸ்டோரிஸ் ஆர் கம்யூனிகேட்டிங் த ஸ்டோரிஸ் இன் அ வெரி எஃபெக்டிவ் நினைக்கிறேன். அப்படி தான் சாத்தியம் இருக்குது. அது பின்னாடி வரும் நான் சொல்கிறேன். பட் ஆனால் தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் சாப்டர் நான் நம்புகிறேன். 72nd சாப்டரில் அதுக்கு ரொம்ப ஐரானிக்கலாக அவன் எவ்வளோ சாதாரண ஒரு கல் இது அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒரு தருணம் இருக்குல்ல. வெரி வெரி லைக் ஒரு மானுடத்தோடைய ஒரு அப்சர்டிட்டியை சொல்லக்கூடிய ஒரு தருணமாக கூட ரொம்ப அப்சர்டாக இருக்கும் நினைக்கிறேன். இதுக்கா அப்படிங்கிற மாதிரி, ஒன்றுமே வரல அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப சப்புன்னு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. லைக் ஸோ எதிர்பாராத விதமாக இவ்வளோ லைக் அப்போசிங்கான ஒரு எமோஷன் நம்மளுக்கு வரும்பொழுது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. அப்போ தான் சாதிக்கு இருக்காங்க. ஸோ 72nd சாப்டர் மெயின்லி ஸ்டாண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூ. லைக் எப்படி சாத்தியோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கல் தெரியுது. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு சொல்லி வளர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எப்படி அவன் கண் முன்னாடி தெரியுது அவன் டேரெக்டாக பார்க்கும்பொழுது அப்படிங்கிறது ஒன்று. 73வது சாப்டர் ஐ ஃபீல் தட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஒரு இளையாதவனை அடுத்த ராமன் கோசல அரசியை பார்க்கும் பொழுது அண்ணனும் நோக்கினான், அவனும் நோக்கினான் அப்படிங்கிற மாதிரியான லைன்ஸ்லாம் சொல்லப்படுறப்போ இட்ஸ் ஜஸ்ட் எகெயின் என்ன நடக்க போகுது, அந்த காளைகளை எப்படி அடக்க போகிறான் இளையாதவன். 7 கல்லிற்று காளைகள் அப்படின்றாரு. அந்த காளைகளை எப்படி அடக்க போகிறான் கிருஷ்ணன். அது கிருஷ்ணனை அவன் மட்டும்தான் அடக்க முடியும் தெரிஞ்சு தான் அந்த லைக்
அந்த ஆள் வச்சுருக்கான், லைக் கோசலாரசியோட அப்பா வச்சுருக்கான். ஸோ லைக் ஸோ இட் ஜஸ்ட் கோஸ் இன் டு தட். ஐ திங்க் லைக் ஃபார் த சாப்டர்ஸில் நிறைய அந்த கதையை இது எப்படி வின் பண்ணார், யார் யாரெல்லாம் வந்து ஆசைப்பட்டாங்க. ஐ திங்க் லைக் ஜெயத்ரதன், ஜராசந்தன் எல்லாருமே ஆசைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் லைக் கோசலாரசிக்காக. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த, மிகப்பெரிய காவிய புகழ் வாய்ந்த ஒரு 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 ஹோலியான ஒரு அரசாங்கம் நினைக்கிறேன் அந்த கோசல அரசாங்கம். அதனாலேயே அங்கே பொண்ணு எடுக்கிறது மிகப்பெரிய மதிப்புடைய ஒரு விஷயமா பார்க்கப்படுது சத்திரியர்களுடைய கூட்டத்தில். மற்றபடி அந்த கண்ட்ரி எவ்வளோ வளர்ச்சியே இல்லாமல் இருக்குது. இட்ஸ் லைக் அ பேர்டன் ஆஃப் ஹேவிங் தட் ஹியூஜ் லைக் பேர், லைக் ராமன் இருந்த ஊர், ராமன் ஆண்ட ஊர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேர்டன்னாலேயே அந்த ஸ்டேட்டுக்கு எதுவும் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு ஐரணி இருக்குல்ல, அது தேர்ட் சாப்டரில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பட் அது இன்னுமே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாமா எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ லெட்ஸ் கோ. தாங்கள் யாதவ அரசியிடம் பேசி முடிப்பதற்கு எவ்வளவு நேரமாகும் என்று கணக்கிட்டு வெளிவரும் தருணத்தில் இங்கு வர வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் அங்கு அமர்ந்திருக்க முடியவில்லை. ஆகவே கிளம்பி இங்கு வந்து தேரிலேயே காத்திருக்கலாம் என்று எண்ணினேன் என்ற சாத்திக்கு விழி கூர்ந்து, மிக விரைவில் வந்து விட்டீர்கள் என்றான். சுருக்கமான சந்திப்பு தான் என்றான் திருஷத்தியுடன் தேரில் ஏறிக்கொண்டபடி. இது ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிலனா என்னாகும் தெரில. நம்ம ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம்ல, அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்டில் தான் அந்த சாத்திகி இருக்கான். ஐ மீன் லைக் நிறைய இடங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு நிறைய இடங்கள் ரொம்ப தேவைக்கேற்ற மாதிரி, வசதிக்கேற்ற மாதிரி அந்த புனைவு தருணங்கள் வரும், ஒரு இன்சிடென்ட் வரும். ஆனால் அந்த 2 கேரக்டர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேசுறதுக்கு அப்படின்னா லைக் இட் வில் கோ டு சம் அதர் லெவல். இட்ஸ் ஜஸ்ட் தட் லைக் பட் இந்த மாதிரி இடங்கள்ல ரொம்ப அழகாகவே இருந்தது. சாத்திகோட இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், என்ன நடக்கும், அவன் கொடுப்பாளா மாட்டாளா, பாமா கொடுப்பாளா மாட்டாளா, லைக் ஹவு டிட் ஹி கன்வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சாத்திக்கு அவ்வளோ ஒரு தெரிஞ்சுக்க ஆவல் அங்கே வந்து நிற்கிறான்ல. அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. லைக் அவனும் வந்து சுருக்கமான சந்திப்பு தான். ஒருத்தன் ஒரு ஜெயிச்ச உடனே திருஷ்டிமனுக்கு வரக்கூடிய இந்த சுருக்கமான சந்திப்பு தான் முடிச்சிட்டேன், எனக்கு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டு சாதாரணம் அப்படிங்கிற ஒரு அவனே வந்து ஒரு பேட் ஆன் த பேக் அவனுக்கு அவன் கொடுத்துப்பான் நினைக்கிறேன். லைக் அவ்வளோ ஈஸியான்னு சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கு, ஒரு சின்ன அரசு சூழலுடைய டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்தி அவன் ஈஸியாக அந்த ஒத்துக்கிட்டான். பாமா கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து ஒத்துக்கிட்டான். அது அங்கே பார்க்குற விஷயத்த தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. சிவந்தமணியை பார்க்குறது தான் இந்த 72 சாப்டர். இப்போது பாரும் என்றான் திருஷத்தியமன். இல்லை, இங்கில்லை, இதை பார்ப்பது ஒரு அரிய தருணம். இவ்வளவு இயல்பாக அது நிகழக்கூடாது. ஏற்ற இடத்தை தேர்வு செய்கிறேன் என்றான் சிரித்தபடி. சரி, தேர்வு செய்யும். ரொம்ப அழகான லைனு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைனு. இது ரொம்ப டீப்பாக உள்ளுக்குள்ளே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நிறைய பேர் கனெக்ட் ஆகிருக்கும் நினைக்கிறேன். இப்போ சேமந்தகமணிங்கிறது எகெயின் அண்ட் அகெயின் சொன்ன மாதிரி ஏன் அப்படிங்கிறது பின்னாடி வருது. பட் ஆனால் இவ்வளோ ஒரு இவ்வளோ ஒரு ஹைப் ஏற்றப்பட்ட, நான் ரொம்ப 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 ஒரு ஹை இமேஜ், ஒரு ஹை பிம்பத்தை வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருளை இப்படி சாதாரணமாக பார்க்குறது இட் ஷுட் நாட் ஹேப்பன். அது லவ் வரணும் அப்படின்னா வந்து ஒரு பலவிதமான பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக்கான செட்டிங் அண்ட் அட்மாஸ்ஃபியர்லாம் வச்சு லவ் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான மொழி படத்தை பிருத்திவிராஜ்கார மாதிரி. அதெல்லாம் வந்து இல்லை, பல்ப் எரியணும், மணி அடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அந்த விஷயத்தை சாத்தியகி. இப்படிலாம் சாதாரணமாக அந்த முடிவு பார்த்துட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எங்கே போச்சுன்னா, நிறைய கிளாசிக்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க சினிமாவில், எஸ்பெஷலி நிறைய கிளாசிக்ஸ் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய இருக்குது. பெர்க்மேன் ஆகட்டும், தார்கோவ்ஸ்கி ஆகட்டும், நூரி பில்கெச்சினான் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெலினி, லைக் அந்தோனியோனி, லைக் இது மாதிரி நிறைய கிளாசிக்ஸ் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய ஆர்ட். அந்த பெரிய ஆர்ட்டை ஐ ஜஸ்ட் காண்ட் லைக் இன்னைக்கு காலையில் இருந்து சும்மா பார்ப்போம், இன்னைக்கு வேலையை முடிச்சு சும்மா பார்ப்போம், லைக் நேரம் கிடைக்கிது ஒரு 2 மணி நேரம் சும்மா பார்த்துட்டு விடுவோம் ஃபெலினியோட 8.5 hours அப்படிலாம் பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். லைக் பிகாஸ் ஐ ஹாவ் திஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹை பர்செப்ஷன் இருக்குது அந்த ஒரு ஆர்ட் மேலே. எல்லாரும் சொல்லி 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 எனக்குள்ள இது ஒரு மிகப்பெரிய படம், இது ஒரு பயங்கரமான ஆர்டிஸ்டிக்கான மூவி. ஆண்ட்ரே ரூப்லவ் வந்து தார்கோவ்ஸ்கியோட ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீசஸ் இன் சினிமா, இந்த மாதிரிலாம் படமே எடுக்க முடியாது அப்படிங்கிறதாகட்டும், இல்லை பெர்க்மேனோடைய 7th Seal தான் வந்து சினிமாவை வந்து அப்படி திருப்பி போட்டது, அவ்வளோ ஒரு ஃபிலாசபிக்கல். இப்படி ஹைபேத்தி அதை சுற்றி நம்ம வந்து கதைகள் கேட்டுக்கிட்டே இருப்போம். நிறைய கிரிட்டிசிசம்ஸ் ஆர் நாட் கிரிட்டிசிசம், அப்ரிசியேஷன்ஸ்
படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்படி படிக்க படிக்க அதுக்கு மேலே உள்ள ஹைப் ஏறதுனாலே we will decide if we have to watch it with the right mindset in the right atmosphere, when we are ready to watch that film, when we are ready to take it within us அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் டைம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் சாத்திக்கு இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். எளிமையாக சேமந்தகமணி இப்படி காமிக்கும் போதெல்லாம் பார்க்க முடியாது. நான் ஒரு நல்ல தக்க தருணத்தை தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அதான் அடுத்தது, அப்போது நான் அடைந்த ஏமாற்றம் எனக்கு பெருத்த ஆறுதலை அளித்தது ஏன் என எண்ணிக்கொண்டே இருக்கிறேன். நச்சு நாகம் என அஞ்சியது நீர்ப்பாம்பது என தெளிந்தது போல. ஆனால் மெல்ல ஏமாற்றத்தின் விசை கூடியது. நான் எண்ணி வந்த அரிய தருணம் வீண் என்றாகிறதா என மயங்கினேன். அதுதானா என்று விரல்களால் எடுத்து நோக்கினேன். சீராக சரிவுகள் வெட்டப்பட்ட 24 பட்டை கொண்ட படிகக்கல். கல்லென்று அதை ஒருபோதும் கருந்த முடிந்ததில்லை என்று எண்ணினேன். சித்தம் கொண்ட இழுச்சிக்கு அடியில் கைவிரல்கள் அதை கல்லென்றே சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இது எகெயின் அது எவ்வளோ சாதாரண ஒரு கல். இந்த சாப்டரோட மையமான எமோஷனே எவ்வளோ பெரிய விஷயத்த நாம் ரொம்ப எளிமையாக விட்னஸ் பண்ணும்போது தோணுது. இதுக்கா இவ்வளோ ஹைப்பு, இல்லை இவ்வளோ ஹைப்பு ஏற்றி என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாமல் ஐரானிக்கலாக இருக்கே இந்த ஒரு எமோஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. இது எகெயின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ட்டை பார்க்கும் பொழுது, ஒரு சினிமாவையோ ஒரு நாவலையோ எதையோ படிக்கும்பொழுது சப்புன்னு தோணிடுச்சுன்னு வச்சுப்போமே, இல்லை அது நம்மளை இம்பேக்டே பண்ணல, இல்லை புரியவே இல்லை அப்படின்னு கிடைக்கிறப்போ ரெஸ்ட்லெஸ்னஸ் உண்டாகும். அந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ் தான் போத் விஷயத்தையும் எஸ்பெஷலி சாத்திக்கு இருக்கான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏன் வருது? சரி, ஓகே, நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் ஈர்க்கப்பட்டு இவ்வளோ நாம் உயர்ந்து பார்க்கக்கூடிய அண்ணாந்து பார்க்கக்கூடிய மனிதர்கள், ஜாம்பவான்கள் எல்லாரும் போற்றி புகழ்ன சில ஆர்ட் ஃபார்மை, ஒரு படமோ இல்லை ஒரு நாவலோ இலக்கியமோ ஏதோ ஒன்று, அதை நாம் பார்க்கும்பொழுது ஒன்றுமே நம்மளை பண்ணலையே, அதை நம்மளை சுத்தமாக இம்பேக்டே பண்ணலையேங்கிறப்போ சம்திங் வி ஃபீல் லைக் டோட்டலாக ஒரு ஃபோமோ மாதிரி தான். என்னமோ ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டோமோ, அந்த உணர்வுகளை அடையிறதுக்கு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இங்கே சொல்லப்படுது நினைக்கிறேன். சாத்திகி, பாஞ்சாலரே, உங்களுக்கு இந்த மணி எளிய நிகழ்காலம், யாதவருக்கு இது கதைகளும் உணர்வுகளும் பின்னி விரியும் இறந்த காலம். இந்த விழி உங்களிடம் எளிய சொல்லொன்றை சொல்லியிருக்கலாம், என்னிடம் பெருங்காவியங்களையே உரைக்கும் என்றான். இது இன்னும் ரொம்ப டீப்பாக போகக்கூடிய ஒரு விஷயம். இங்கே தான் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சப்ஜெக்டிவ் திங் மேட்டர்ஸ், த கல்ச்சுரல் திங் மேட்டர்ஸ் நான் நம்புகிறேன். இப்போ திருஷ்டத்யும்னன் ஓகே, அவன் பாஞ்சாலன், அவனுக்கு இந்த மணிக்கு அவனுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. பிகாஸ் லைக் இது யாதவர்களுடைய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீமந்தகமணியை பார்க்க முடியும், ரைட்? அப்போ யாதவர்களுடைய குலங்கள் எல்லாரும் பேசப்படக்கூடிய, இது சின்ன வயசுலேருந்தே கதைகள் சொல்லப்பட்டு மிகப்பெரிய காவியங்களே ஏற்றப்பட்டு இந்த மணிக்காக அப்படி லைக் வளர்ந்த ஒரு யாதவனுக்கும் ஒரு பாஞ்சாலனுக்கும் உள்ள மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இங்கே சொல்லப்படுது. இது நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, லைக் ஒரு எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, ஒரு சினிமாவே எடுத்துப்போமே. இப்போ சினிமாவில் தமிழ் சினிமாவை ஒருத்தன் பார்க்குறான். அந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய உச்சங்கள், இவர் தான் மிகப்பெரிய ஒரு கலை இயக்குனர். ஃபார் எக்ஸாம்பிள் உதிரிப்பூக்கள் எடுத்துப்போமே. கிட்டத்தட்ட உதிரிப்பூக்களை கொண்டாடாத இயக்குநர்களே கிடையாது. ரொம்ப சில பேர் தான் உதிரிப்பூக்களை பற்றின சில மேபி அது பத்தலை, இட்ஸ் நாட் எனஃப்ங்கிற மாதிரியான விமர்சனம் வச்சுருக்காங்க நான் நம்புகிறேன். ஆனால் 99% ஆஃப் தி கிரேட் டேரக்டர்ஸ் ஆல்சோ லைக் பிரைஸ் உதிரிப்பூக்கள். இப்போது உதிரிப்பூக்களை ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட், தமிழ் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஹிந்தி ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு உட்காந்து பார்க்குறாங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூஎஸில் இருக்கிற ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு உட்காந்து பார்க்குறான் இந்த காலத்தில் 2020, ரைட்? அப்போது அந்த ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட், ஒரு தமிழ் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்றப்பட்டிருக்கிற அவ்வளோ லைக் ஹைப் ஏற்றப்பட்டிருக்கிற உதிரிப்பூக்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும் பொழுது ஒரு ஃபீலிங் வரல அப்படிங்கிறப்போ, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ யூஎஸ் ஃபிலிம் ஸ்டூடெண்ட், லைக் ஒரு ஃபிலிம் பஃப் ஹூ வாட்சஸ் உதிரிப்பூக்கள் அண்ட் ஹீ இஸ் நாட் ஏபிள் டு கனெக்ட். என்னப்பா அது இவ்வளோ தானே, ஏதோ தெரியாதனமா ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் போகிறா, இதில் என்ன ரொம்ப பொய்டிக்காக சில தருணங்கள் இருக்குது, கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த லைக் உண்மையிலே திருஷ்டத்யும்னன் ஒரு அப்ஜெக்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூவோட முழுக்க அந்த சீமந்தகமணியை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறுலாம் மிக பெருசாக ஏற்றப்படாத ஒரு பார்வையோடு வரும்பொழுது, ஒரு அவுட் சைடர் பார்வையோடு வரும்பொழுது அவனுக்கு கல்லுன்னு தெரியறதுல ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கிறதுல லைக் லாஜிக் இருக்குது. ஆனால் சாத்திகிக்கும் அப்படி தோன்றதுல ஒரு
பயங்கரமான ஷாக் இருக்குது சாத்தியக்குள்ள. சாத்தியக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஷாக் அண்ட் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இட் ஒன்ட் மேட்ச் லைக் திருஷ்யத்யும்னன். சாத்தியோட ஷாக் அண்ட் லைக் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மச் 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 மோர் கிரேட்டர் தேன் திருஷ்யத்யும்னன்ஸ் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன். லைக் அவனை சப்புன்னு தோன்றது இருக்குல்ல, அது ரெண்டுத்துக்கும் மலையளவு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகுது. சுப்பு கத்திக்கினே இருக்கும். ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் முக்கியம். அந்த கனெக்ஷன் எங்கேருந்து கிடைக்கும்னா இந்த மாதிரி ஒரு கல்ச்சரல் பண்பாட்டு சார்ந்த ஒரு கனெக்ஷனோட தான் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ யூ ஹாவ் டு ஜஸ்ட் க்ரோ வித் தோஸ் ஸ்டோரிஸ். யூ ஹாவ் டு க்ரோ வித் தட் கல்ச்சரல் கனெக்ஷன் ஆர் பண்பாட்டு கனெக்ஷன் டு ரியலி ரியலைஸ் வாட் ஹாஸ் டு பி ஃபெல்ட். அப்படி தான் நான் பார்த்தேன் இந்த லைன். யாதவரே நாம் ஏன் சொல்லடிக்கிறோம், நிலையற்று கொந்தளிக்கும் மலைப்பரப்பு நாம் வாழும் சொல்லுலகு, நிலைபேறுள்ளவை என சொல்லுக்கு அப்பால் எழுந்து நின்றிருக்கின்றன ஐம்பூதங்கள். அவற்றை சான்றாக்குகையில் சொல்லையும் நிலை கொண்டதாக்குவதாக மயங்குகிறோம். மானுடர் எளியவர், எனவே மாறா சொல் என எதையும் மானுடன் சொல்லலாகாது. அப்படியொன்றை சொன்ன கணமே ஐம்பூதங்களும் இளிவரல் நகையுடன் அவனை சூழ்ந்து கொள்கின்றன. பீஷ்மரே ஆனாலும் மானுடனால் எச்சொல்லையும் முற்றாக கடைபிடிக்க முடியாது. இது எனக்கு அந்த சிலைகள் பேர் மறந்து போச்சு. யாரோட குலதெய்வங்கள், அதை ஒரு லைக் வணிகர்களுடைய தென்மதுரை லைக் வணிகர்களுடைய குலதெய்வம் அங்கே இருக்கும். குலதெய்வம் இல்லை, அதுக்கு அந்த சாமி சிலை இருக்கும். ஃபக் ஐ ஃபர்காட் ரொம்ப அடிச்சு 2 வாரம் ஆச்சு அந்த ஷோ. அந்த ஓகே, அந்த சிலைக்கு முன்னாடி சொல்லடிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றின ஒரு சின்ன ஒரு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் வரும். எப்படி சவுத்துலேருந்து நினைக்கிறேன், அதான் சவுத் சைட்லேருந்து வந்து இங்கே வணிகம் பண்ணுறவங்க எதன் அடிப்படையில் சில டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறாங்க, இந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறாங்கங்கிறப்போ அவங்களுடைய ஒரு தெய்வத்தை அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு முன்னாடி, அந்த சிலைக்கு முன்னாடி தான் இது பார்க்கப்படுது ஆக்சுவலாக. லைக் அப்படி அது அந்த சொல் அளிக்கிறது இருக்குல்ல, லைக் அதை பற்றின இந்த ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் ரொம்ப ஃபிலாசபிக்கலாக போன மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலாக. மானுடர் எளியவர், மாறாச்சொல் என எதையும் மானுடன் சொல்லலாகாது. அப்படி ஒன்றை சொன்னங்கனமே ஐம்பூதங்களும் இளிவரல் நகையுடன் அவனை சூழ்ந்து கொள்கின்றன. பீஷ்மரே ஆனாலும் மானால் எச்சொல்லையும் முற்றாக கடைபிடிக்க முடியாது. ஸோ நிலையறுத்து கொந்தளிக்கும் அலைபரப்பு நாம் வாழும் சொல்லுலகு, நிலைபேர் உள்ளவை என சொல்லுக்கு அப்பால் எழுந்து நின்றிருக்கின்ற ஐம்பூதங்கள். இது ரொம்ப ஒரு பொயட்டிக்கான ஒரு விஷயமாகவும் தோணுச்சு. பட் ஒரு டீப்பர் ஆழமான ப்ரொஃபவுண்ட் ட்ரூத் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், உண்மையிலே ஐம்பூதங்களுக்கு முன்னாடி யாகம் வளர்த்து கல்யாணம்லாம் வந்து சொல்லும்பொழுது, கல்யாணம்லாம் பண்ணும்பொழுது லைக் ஒரு யாகத்தை வளர்க்கணும், ஒரு தீக்கு முன்னாடி அக்னிக்கு முன்னாடி நம்ம சாட்சியாக நின்று சில விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா, இவளை நான் வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன், இவளை மனைவி இது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும், மந்திரங்கள் வரும். என் டக்குன்னு மைண்ட் அங்கே தான் போச்சு. ஸோ ஆல்வேஸ் எந்த ஒருத்தன் பீஷ்மராலே சொல்ல வந்து முற்றாக கடைபிடிக்க முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, தட்ஸ் லைக் வெரி ஸ்கேரி. நாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு தடவை வார்த்தை கொடுத்துட்டேன் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து அவங்களாம் அப்படி இருக்கக்கூடிய மக்கள் தானா? அது கடைசி வரைக்கும் அப்படி இருப்பாங்களா? லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் சொல் அழிக்கிறது வெறும் மெக்கானிக்கலாக கடைபிடிக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் லைக் ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் ஆன், அது ஆன் பண்ணியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. மனித மனம் சொல் அழிக்கும் பொழுது முழுதாக லைக் ஒப்புக்கொண்டு கன்வின்ஸ் ஆகி அந்த சொல்லளிக்கிறது, அந்த கன்விக்ஷன்லேயே முழுசாக இருக்கிறது, ரைட்? அதுதான் அந்த நிலை பேரை பற்றி பேசுது நினைக்கிறேன். நிலையற்று கொந்தளிக்க மலைப்பரப்பு நாம் வாழும் சொல்லுலகு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே கொந்தளிக்கும் அந்த மனசை பற்றி தான் சொல்லுது நான் நம்புகிறேன். இல்லைனா இந்த இதுக்கு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் சில கொள்கைகள் அடிப்படையாக அந்த ஒரு சொல்லளித்து சிலருடைய வாழ்ந்து, சில கட்சிகளோடைய வாழ்ந்து, சில மனிதர்களோடைய வாழ்ந்து முடிஞ்சு போகிறவங்க இருக்காங்க. ஆனால் என்றைக்குமே அந்த ஒரு கன்விக்ஷனோட தான் அந்த முழு வாழ்க்கையே இருக்காது. அதுக்கு தான் பீஷ்மரே கொண்டு வந்து, பீஷ்மரே ஆனாலும் மாறினாலும் சச்சொல்லையும் முற்றாக கடைபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் திஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ சம்திங் டு லேர்ன் நினைக்கிறேன். தட் இஸ் அதாவது ரொம்ப ரொம்ப அழகாக ஒரு காமிக்கலாக இருந்தது. மானுடன் தட் இஸ் மாறாச்சொல் என எதையும் மானுடன் சொல்லலாகாது. அப்படி ஒன்றை சொன்ன கணமே ஐம்பூதங்களும் இளிவரல் நகையுடன் அவனை சூழ்ந்து கொள்கின்றன அப்படிங்கிறது. சாத்தியகி அதை நோக்கி நின்ற பின் திரும்பி, உண்மையில் உள்ளம் சோர்ந்திருக்கிறது, உமது சொல் என் அகம் பதிந்தமையால் இருக்கலாம், வெறும் கல் இது என்றே உள்ளம் சொல்கிறது என்றான்.
சாத்விக் ரியலைஸ் பண்ணுறான். சில நேரங்களில் எகெயின் ஒரு ரீசன்ஸின்னு சொல்லுவாங்க. இப்போது திரும்ப கார்ப்பரேட்டுக்கு போனோம் அப்படின்னா வருஷம் வருஷம் இல்லை சில கம்பெனிஸ் இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து 2 தடவை நடத்துவாங்க, எம்ப்ளாயி சர்வே நடத்துவாங்க. சில மேனேஜர்ஸ்க்குலாம் இது வந்து ஒரு மிகப்பெரிய செக் பாயிண்ட். லைக் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க ஃப்ளோரில் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்பெனி கலெக்ட் பண்ணி, சில கம்பெனிஸ் ரொம்ப தீவிரமாக ஆக்ஷன் எடுப்போம், சில கம்பெனிஸ்லாம் விட்டுருவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த பாஸ், அந்த டேரக்டர், மேனேஜர், அந்த மாதிரி. இப்போ ஆனால் ரொம்ப முக்கியம் தான். ஆனால் இந்த மேனேஜர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்களோட டீம் வந்து ப்ரெப் பண்ணுவாங்க அந்த சர்வே வரதுக்கு முன்னாடி. இங்கே பாடுறோம், நம்ம நிறைய நல்லா பண்ணியிருக்கோம், ஸோ வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும், அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் நிறைய வந்து கடைசியில் மீட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி நல்லா அந்த தட்டி கொடுத்து நல்லா பண்ணுறலாம் சொல்லி எக்ஸ்பிளிசிட்டாகவே சில நேரங்களில் கொஞ்சம் மார்க் போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது மேலே இருக்கிறவங்களாம் பார்ப்பான், ஆஸ் அ மேனேஜராக நீ எனக்கு என்ன மார்க் போடுறங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சர்வேவை லைட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்லி. அது என்னன்னா ரீசன்ஸின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதாவது 6 மாதத்துக்கு உதவி சர்வே நடக்குது, அந்த கடைசி 1 மாதம் மட்டும் மக்களை நல்லா கவனித்து இதெல்லாம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா அது நிறைய டைம் ஒர்க் அவுட் ஆகிடும். அந்த மாதிரி சாத்விக்கு இப்போ திருஷ்டத்யும்னன் எனக்கு வெறும் கல்லுன்னு தான் தோணுச்சு, கல்லுன்னு பார்த்தா கல், கடவுள்னு பார்த்தா கடவுள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது வெறும் கல், ஒன்றுமே தோணலை, சாதாரண ஒரு கல், லைக் ஒரு படிகக்கல் அப்படின்னு திருஷ்டத்யும்னன் சொன்னது ஒரு ரீசன்சி எஃபெக்ட்னாலே சாத்விக்குள்ள அந்த ஒரு ஒப்பீனியனும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பெஷலி திருஷ்டத்யும்னன் மாதிரி க்ளோஸாக இருக்கிற ஒருத்தன், சாத்விகி மதிக்கக்கூடிய அரசு சூழல் நிறைய தெரிந்த ஒரு மாவீரன் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. போயிட்டு தனியாக என்னென்னமோ பண்ணிட்டு வந்துருக்கான், ரைட். ஸோ ஒரு அக்ரூரோடலாம் போயிட்டு லைக் எஸ் கான் அண்ட் சதன்வாலாம் போயிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு வந்திருக்கான் அவனோட நாட்டுக்கு போயிட்டு, ரைட். ஸோ இப்படி ஒருத்தன், அதுவும் நம்ம கூட இணைந்து போர் செய்த, தெளிவாக ரொம்ப டாக்டிக்கலாக நம்மளை கைட் பண்ண, ஃபஸ்ட்டு போரில் நம்மளை கைட் பண்ண திருஷ்டத்யும்னு ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க தானே செய்யும். அதுவும் ரீசன்சி வேறு இருக்குது. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னாலே சாத்விகியோட பல வருட தொன்மையாக சொல்லப்பட்ட, கூறப்பட்ட, பல வருடங்கள் சின்ன வயசுலேருந்து அவனை கூறப்பட்ட, ஏற்றப்பட்ட காவியங்கள், அந்த ஹைப்பு, அது இது அபவுட் சேமந்தகமணி அந்த இடத்துல பிரேக் ஆகுது ஒரு ரீசன்சி எஃபெக்ட்னால அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலாக. ஆனால் நான் ஒன்றை சொல்ல முடியும், எந்த பெருவீரனும் அவனை அணுகி தெரிந்தவர்க்கு அத்தனை வீரன் அல்ல. மானுடரை அணுகும்தோறும் அவர்களின் அச்சமும் அலைவுறுதலும் தான் அறியவரலாகும். கருவறை நோக்கி அமர்ந்திருக்கும் முகமண்டபத்து கருடன் சிலை என நான் ஒரு கணமும் ஒழிகொட்டாது அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு கணமும் அவர் வளர்ந்த பேருருவு பெறுவதையே நோக்கி கொண்டிருக்கிறேன். இன்று அப்பேருவில் அக்கணத்தில் தெரியும் ஒரு சிறு பகுதியை மட்டும் காண்பவனாக ஆகிவிட்டிருக்கிறேன். இக்கடல் போல நம் கண் முன் விரிந்திருந்தும் ஒருபோதும் நம்மால் காண முடியாத ஒன்றாக அவர் உருவெடுத்து விட்டிருக்கிறார். இது அக்ரூரும் திருஷ்டத்யும்னனும் பேசக்கூடிய விஷயம். அப்போ அடுத்த அரசி இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணுமே, அது அக்ரூர் வழியாக கோசல அரசி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன் அது கோசல அரசி வந்து அகெயின் லைக் ஷி நீட்ஸ் லைக் சேமந்தகம், எஸ்பெஷலி ஷீ டசன்ட் வாண்ட் காலந்தி அண்ட் தென் லைக் ஜாம்பவதி டு வியர் தட் லைக் சேமந்தகமணி, அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸ் போகுது. ஏன்னா அது க்ஷத்திரிகள் மட்டுமே அணியக்கூடிய ஒரு இது. ஓகே, ஈவன் மற்ற நாட்டு பிருகத்சேனர் வந்து ஒரு நாட்டுக்கு பேருக்காத அரசன் இருக்கா, ஸோ அவருடைய பொண்ணு வாங்கிறது கூட ஓகே தான். பட் அங்கே போட்டுக்கிறது, பட் ஆனால் மற்றவ யாரும் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்திரிகள் மட்டும்தான் அந்த சேமந்தகமணி ஆணையனும் என்மருக்கும் 8 பேருக்கும் அது சொந்தம், 8 பேருக்கும் அது சமய உரிமை உள்ளதுங்கிறத ஸ்டேட்டஸை உடைக்கணும்னு கோசல அரசி விரும்புறது இருக்குல்ல. எனக்கு என்ன இதில் லைட்டாக அந்த சாப்டரில் ஒரு இடிச்சுதுன்னா, கோசல அரசிக்கு தெரியுது 8 பேருக்கு கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு, லைக் அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி மற்ற அரசிகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ விதர்ப்பினிக்கு மட்டும் தெரியாதா, ருக்மிணிக்கு மட்டும் தெரிஞ்சிருக்காதா, அவளுக்கு இன்னும் தெரியல, அவள் தெரிஞ்ச சனம் கொள்ளுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ நான் ஆத்தென்டிசிட்டியை செக் பண்ணலை, பட் ஆனால் ஸ்டில் இந்த மாதிரி சில கேள்விகளை போப்பாரும். இப்போ இதில் சொல்லப்படுறது இருக்குல்ல, இந்த மிகப்பெரிய பேரால how இளையாதவன் becomes a godly figure in front of in the eyes of like திருஷ்டத்யும்னன், அக்ரூர், கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு காட்லி ஃபிகராக தான் இருக்கு. அதுக்கான ஒரு லைக் அழகான சில அனாலஜிஸ்லாம் சொல்லப்படுது. அதே நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. கருவறை நோக்கி அமர்ந்திருக்கும் முகமண்டபத்து கருடன் சிலை என நான் ஒரு கணமும் விழி கொட்டாது அவரை நோக்கி கொண்டிருக்கிறேன். நந்தின்னு சொல்லாமல் கருடன் சொல்லியிருக்காரு. அதுலேயே ஒரு வைணவ பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துருச்சு. நான் சும்மா அப்சர்வ் பண்ணுறேன், ரொம்ப பெரியதனால. ஒவ்வொரு இடமும் அவர் வளர்ந்து பேரூர் பெறுவதையே நோக்கி கொண்டிருக்கிறேன். என்ற பேரூர் கணத்தில் தெரியும் ஒரு சிறு பகுதியை மட்டும் காண்பவனாக ஆகிவிட்டிருக்கேன். இக்கடல் போல நம் கண்மண் விரிந்திருந்தும் ஒருபோதும் நம்மால் காண முடியாத ஒன்றாக அவர் உருவெடுத்து விட்டிருக்கிறார்.
இப்படி கண் முன்னாடி நம்ம கண் முன்னாடி லைக் பெருசாக வளர்ந்தவங்களோட சிறு பகுதியை மட்டும் தான் நம்மளால் பார்க்கவே முடியும். நிறைய நேரங்களில் இதை மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகிறவங்க மேலே ஒரு சின்ன பொறாமை இருக்கும். நம்ம எல்லாரும் மனுஷங்க தானே. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கண் முன்னாடி வளர்ந்து பெரிய ஆளாக பார்க்குறப்ப ஒரு மிகப்பெரிய பெருமிதமும் உண்டாகும். நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் வளர்ந்துருக்கான், அவனுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருந்தால் அவனை நாம தான் வளர்த்து விட்டோங்கிற ஒரு பெருமையை நாம் வந்து ஈஸியாக ஏற்றுப்போம். ஏன்னோ லைக் ஏதோ நம்மளுக்கு அது என்டைட்டில்டான ஒரு இது மாதிரி நம்மளுக்கு நாமளும் அதை ஏற்றுப்போம். ஸோ நாம் பார்த்து வளர்ந்த பையன் தான், நான் தான் வளர்த்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் நம்மளே வந்து பெருமை சேர்த்துப்போம். அதே நேரத்தில் அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறப்போ அவங்களோட சிறு பகுதியை நம்ம கண்ணு தெரியும். பிகாஸ் லைக் நம்மளுடைய ரேடாரை விட்டு அவங்க எங்கேயும் தாடி வளர்ந்துருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த அக்ரூர் சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தது. ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் எப்படி வளர்ந்து என்னுடைய கண்ணுக்கு இப்போ ஒரு சிறு பகுதி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் கோசல அரசியை பார்க்க விழைகிறேன் என்றான் ரிஷத்தியுடன். பார்க்கலாம், நீர் அவர்கள் இருவரையும் நேரில் சந்தித்து உரையாடுவதே தெளிவை அளிக்கும் என்ற அக்ரூர் உறக்க சிரித்து, அல்லது முழு குழப்பத்தை நோக்கி கொண்டு செல்லும். குழப்பத்தின் உச்சியில் எங்கோ ஒரு தெளிவு முளைத்தாக வேண்டும் என்பது மானுட நெறி. ஒரு நிமிஷம். நேரில் சந்தித்து உரையாடுவதே தெளிவு அளிக்கும் அல்லது முழு குழப்பத்தை நோக்கி கொண்டு செல்லும். குழப்பத்தின் உச்சியில் எங்கோ ஒரு தெளிவு முளைத்தாக வேண்டும் என்பது மானுட நெறி. எனக்கு அந்த செகண்ட்ல இருந்து ரொம்ப முக்கியமாகப்பட்டது. முழு குழப்பத்தை நோக்கி கொண்டு செல்லும், குழப்பத்தின் உச்சியில் எங்கோ ஒரு தெளிவு முளைத்தாக வேண்டும் என்பது மானுட நெறி. இது எகின் என்னுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் கொண்டு போச்சு. இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நேரங்களில் வி யூஸ்வலி எண்டப்பத்தா ஒரு முட்டுச்சோரில் போய் முட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய நேரங்களில் ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் டெசிஷனாக இருக்கட்டும், நான் டேட்டா அனாலிட்டிக்ஸில் இருக்கிறதுனால நிறைய டேட்டா ரிலேட்டட் டெசிஷன், அந்த டெசிஷன் சயின்ஸ் ரிலேட்டட் விஷயங்களாக இருக்கட்டும், குழப்பங்கள் எக்கச்சக்க குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே சம்ஹவ் எவ்ரிதிங் வில் கம் டுகெதர் அண்ட் இட் வில் பி சால்வ்ட். இப்படி ஒரு குழப்பத்திலேருந்து வெளில வரத்துக்கான சான்ஸே இல்லை, அவ்வளோ சிட்டுக்காக இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு உச்சத்துக்கு போயிடும், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடும், இதுக்கு மேலே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அடுத்த நாள் அந்த நைட்டு வந்து இதுக்கு மேலே முடியவே முடியாது, தீர்க்கவே முடியாதுன்னு சொல்கிறப்போ அதுக்கு அடுத்த நாளே ஒரு சொல்யூஷன் வந்து உட்காந்துருக்கும், ஒரு தெளிவு வந்து உட்காந்துருக்கும், ஒரு யுரேகா மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் அங்கே குழப்பத்தின் உச்சியில் எங்கோ ஒரு தெளிவு முளைத்தாக வேண்டும் என்பது மானோட நெறி. அது மானோட நெறியாக மாற்றுறது இருக்குல்ல, அது ஏதோ டிசைன்ட் இன் சச் அ வே தட் இட் ஹேஸ் டு கோ த்ரூ த ட்ரூத். த தெளிவு ஹேஸ் டு கோ த்ரூ தி ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் குழப்பம் அப்படிங்கிற ஒரு ரூலே இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அந்த குழப்பத்தின் வழியாக அல்லாமல் டேரெக்டாக அந்த தெளிவுக்கு போக முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடை நான் என் மைண்டுக்குள்ளே வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டேன் நானே. கோசலை என்ற புராண பெருமிதத்திலிருந்து கோசலம் பின்னர் வெளியே வரவே இல்லை. அதன் தொழில் பெருகவில்லை, நகர் வளரவில்லை, அங்காடிகள் சிறு கடைவீதிகள் போல சிறுத்து கிடக்கின்றன. அங்குள்ள ஒவ்வொருவரும் தங்கள் மூதாதையர் வாழ்ந்த புராண காலகட்டத்தில் விழிமயங்கி உலவுகிறார்கள் என்று தோன்றும். இந்த ஒரு பாஸ்ட் குளோரியிலே வாழறது இருக்குல்ல, அதுதான் அந்த கோசலம் இருக்கு. இது நிறைய வளர்ந்த நாடுகளில் இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடன் நினைக்கிறேன் ரொம்ப மிக புராதனமான ஒரு ஜீசஸ் வாழ்ந்த ஒரு சிட்டி ஆகட்டும், இல்லை கரண்டே அயோத்தியா ஆகட்டும், இங்கேயே இப்போயே அயோத்தியா அப்படி தானே இருக்குது. தட் இஸ் லைக் கோசலம் அந்த மாதிரி சோழர்கள் வாழ்ந்த சில தமிழ் நிலங்களாகட்டும், எல்லாம் எப்படி இருக்குது? அந்த ஒரு பெருமையை தவிர அதுக்கு வேறு எதுவுமே இல்லைல்ல. எனக்கு என்ன குழப்பம்னா, ஏன் இங்கே டெவலப்மெண்ட் எதுவும் வரலை? இட் இஸ் ஜஸ்ட் தட் லைக் லிவிங் இன் த பாஸ்ட். இந்த பாஸ்ட் க்ளோரி ஒரு மிகப்பெரிய பேர்டனாக இருக்கிறதுனாலே வேறு எதுலேயுமே கவனத்தை செலுத்த விடலையோ, அதனாலே டெவலப்மெண்ட் வரலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்ன தோணுச்சு. ஆல்ரெடி எக்கச்சக்கமாக இப்படி வேணால் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி எக்கச்சக்கமாக ஸ்டேட்டஸ் உள்ள ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடிய, இல்லை நிறைய செல்வம் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அதுக்கு மேலும் செல்வம் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு மேலேயும் லைக் வேலைக்கு போகணும், இது பண்ணணும், மரியாதை ஈட்டிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி எல்லாம் தானாக வந்துடுதுங்கிற ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் பொசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுடைய வளர்ச்சி என்றைக்குமே ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் காரணமோன்னு எனக்கு தோணுது. இந்த புராண பெருமிதத்திலிருந்து வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை, அது புராண பெருமிதத்தில் வராதவங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பேர்டன். அந்த பேர்டனை தூக்கி சுமக்கிறதுனாலேயே லைக் அவர் டெவலப்மெண்ட் ஹேஸ் ஸ்டாப்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இட்ஸ் லைக் திஸ் இஸ் எனஃப். ஆல்ரெடி பீப்புள் ஆர் லுக்கிங் அட் மீ,
எங்கேயோ இருக்கான்ப்பா, எவ்வளோ பெரிய ஒரு சிட்டியில் இருக்கான், ஒரு மிகப்பெரிய புராதன பெருமை வாய்ந்த ஒரு சிட்டியில் இருக்கான், சிட்டியை ஆள்றான் அப்படின்னு சொல்லி 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 சொல்லியே மற்றவர்களுடைய கண்களுக்கு நம்ம இவ்வளோ பெருசாக தெரிகிறோமே, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு உயர்ந்துக்கிட்டு, இதுக்கு மேலே நம்ம எதுக்கு வளர்ந்துக்கிட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொடுத்துருமோன்னு தோணும். தட்ஸ் வை எனக்கு இன்னும் லைக் ஒரு சிம்பிளிஸ்டிக் டேர்ம்ஸில் எப்படி எனக்கு தோணுதுன்னா, நம்மளை சுற்றி ஓரளவுக்கு நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுற, கரெக்டாக நம்மளுடைய வளர்ச்சி பாதையில் புஷ் பண்ணுற, முன்தள்ளக்கூடிய மக்கள் நம்ம லைக் பக்கத்தில் வச்சுக்கணும். சும்மா எப்போ பார்த்தாலும் பெருமை அடிச்சுக்கிட்டு, நம்மளை ஜின்செக் போட்டுக்கிட்டு, நம்மளை வாட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப், அதுக்கு மேலே நம்மளை புகழ்ந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சுற்றத்தார்களுக்கு மத்தியில் அந்த வளர்ச்சி சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பெர்செப்ஷன் நம்மளை பற்றின ஹை இமேஜ், ஒரு ஹை பெர்செப்ஷன் வச்சிருக்கக்கூடிய, நம்மளை புகழ்ந்து மட்டுமே வச்சிருக்கக்கூடிய, நம்ம இன்னாருடைய மகன் இல்லை, இன்னார் லைக் இன்னாருடைய மகன் இல்லை, இன்னாருடைய ரிலேட்டிவ்னு சொல்லி நம்மளை அப்படியே வச்சிருக்க, வளர விடாமல் வச்சிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய பெர்செப்ஷனை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளை வளர வைக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்மளுக்கு சுற்றத்தில் தேவை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியா தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் லைக் ஒட்டுமொத்த கோசலத்தையும் பாரத வருஷத்தில் இருக்க பிற அனைத்து நாடுகளும் அப்படியே வச்சிருக்க கோசலத்தை, நீ அப்படியே இரு, அந்த புராதன பெருமையிலே இருது, லைக் நீ வளரவே தேவையில்லை, லைக் அங்கே ஆண்ட நிறைய மன்னர்கள் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆகும் அந்த ஒரு பெருமிதத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் நம்மளை உயர்ந்து பார்க்குறாங்க, நம்மள்கிட்ட பெண்ணெடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய கௌரவம்னு பார்க்குறவங்க, லைக் நம்மளை எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா லைக் வி ஆர் லைக் வி ஹாவ் திஸ் லைக் க்ளோரி, பாஸ்ட் க்ளோரி, ஒய் வி ஹாவ் டு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்கு தள்ளப்படுறாங்கன்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஒட்டு மொத்தமாக 72-73 ஆஃப்டர் அ லாங் டைம் வெறும் 2 சாப்டருக்காக ஒரு வீடியோ. ஹோப்ஃபுல்லி நான் 72nd சாப்டரே நான் அந்த ஒரு சாப்டருக்கு ஒரு வீடியோ பண்ணலாம் நினச்சேன். பட் 73rd ஆட் ஆகிடுச்சு. ஹோப்ஃபுல்லி 74, 75 இட் வில் கோ ஆன் வித் கோசல அரசியோடைய லைக் மனத்தண்ணீர்ப்பு எப்படி நடக்குது, அங்கே யாருக்கும் பிரச்சனை வருது, 7 காளைகளை எப்படி அடக்கிறாரு. கிருஷ்ணனுக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்குது. லைக் மாடு அப்படி தலையை குனியத்துக்குன்னா போட்டோம்னா அது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பயங்கர லைக் எளிமையான ஒரு டாஸ்க் மாதிரி தான் கிருஷ்ணனுக்கு தெரியுது. எப்படி இது பண்ணுறாரு பார்ப்போம்.